அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு நமக்கு அநேக விதமான மரணங்கள் நடக்கலாம். இந்த பூமியில விபத்தினால் மரணம் நடக்கிறது, ஏதாவது ஒரு கிரியையினால் மரணம் நடக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய காரியம், பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மரணம்? நம் பாவம் செஞ்ச உடனே நம்மளுடைய சரீரம் மரித்து விடுமா? இல்ல. எப்படி நமக்குள்ள மரணம் உண்டாகும்? இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறது அழகாக, மாம்ச சிந்தனை மரணம். அப்ப மாம்ச சிந்தனை உனக்குள்ள வரும் பொழுது அது பாவமாய் மாறும். இன்னொரு இடத்துல அழகா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், முன்பு நீ பாவம் செய்தால் தான் பாவம் என்று, ஆனால் நீ கண்களால் பார்த்தாலே பாவம், சிந்தனையால் சிந்தித்தாலே பாவம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப மாம்ச சிந்தனை, உனக்குள்ள மாம்ச சிந்தனை எப்பொழுது வருகிறதோ அது உன் வாழ்க்கையில பாவமாய் மாறும், அது உனக்கு மரணமாய் மாறும். அந்த பாவம் மரணத்தை கொடுக்கும். கற்பம் தரித்து அது குழந்தையை பெற்றெடுப்பது போல மரணத்தை கொடுக்கும். அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மரணம்? பாவம் செய்கிற ஆத்துமா மரித்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் பாவம் செய்யும்போது நம் ஆத்துமா மரித்து போகும், மரணம் பாதாளத்துக்கு போகும், ஜீவனை பெறாது. பாருங்க, ஆவிக்குரிய சிந்தனையோ போட்டு பாருங்களே, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா, அது மகிழ்ச்சியானதான், நிம்மதியானதான் ஆவியின் சிந்தனை. ஆவியினால் பிறந்தவன் பாவம் செய்யா. அப்ப மாம்சத்தின் கிரியோடு இருக்கிறவன், மாம்ச சிந்தனையோடு இருக்கிறவன் பாவம் செய்வான். அதனுடைய சம்பளம் மரணம். ஆனால் என் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு என் பாவத்தை யாரும் மன்னிக்க மாட்டாரா, என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா என்று சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி. யார் அந்த குமாரன்? உனக்காகவும் எனக்காகவும், நீ செய்த பாவத்திற்காகவும் நான் செய்த பாவத்திற்காகவும் கல்வாரி சிலுவையில உனக்காக ரத்தம் சிந்தினார் அல்லவா? உன் சாபம் நீங்கும்படி அந்த சிலுவையில தொங்கினார் அல்லவா? உன்னுடைய பாவத்தின் சம்பளம் மரணமாகி அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில பலியானார் அல்லவா? அந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் பொழுது உன் பாவம் மாறும். அவரிடம் உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது பாவம் மாறும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கிருபை வரமோ நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அந்த இயேசு கிறிஸ்துவினால், அந்த இயேசு கிறிஸ்துவிடம் வந்து நீ உன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் வாழ்க்கை நித்திய ஜீவனாகவும் ஆவியின் சிந்தனையாய் மாறும். அதன் நிமித்தம் உனக்கு சமாதானமும் ஜீவனும் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.